ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க நைட்டு சாப்பாடுன்னு பார்க்கலாம். இது எங்கள் சாமிக்கு, இது எங்கள் செல்லாக்கு. இது சப்பாத்தி. இப்போது அது சப்பாத்திக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிங்க, எப்படிமா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு எந்த பொரியல் சாப்பிட்றீங்கன்னு. சப்பாத்தினா குருமா தான் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மும்பையில் வந்து நிறைய பேர் அச்சார் வச்சு கூட சப்பாத்தி சாப்பிடுவாங்க. எனக்கு சப்பாத்தி பெருசாலும் பிடிக்காது. அதனால் எனக்கு கொஞ்சம் சுட சுட சாதம், நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாம் சாமிக்கு சாப்பாடு. நிறைய பூண்டு, சுண்டோத்தல், வெங்காயம்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். நல்லா கூடுதல் புளிப்பு போட்டு இந்த 2 அப்பளத்தை பிடிச்சிடலாம். வத்தலும் ரெடி. வத்தலை வச்சாச்சு. வெள்ளைப்பாக்கு. உங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு என்ன சொல்லுங்கள். எப்போவுமே நான் சமையல் பண்ண உடனே கேஸை பலார்னு புடச்சிருவேன். இல்லை அதை கடந்து ரொம்ப ஆயிரும். நம்ம கேஸும் கவுண்டர் டாப்பும் ரெடி. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கையோட அந்த பாத்திரத்தைங்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். நாங்கள் தினம் சப்பாத்தி பண்ணிவிட்டு கட்டையை தினம் நாங்கள் கழுவிடுவோம். நீங்கள் எப்படி சொல்லுங்கள். இந்த தினம் கழுவிட்டுனா சுத்தமாக இருக்கும். இந்த பாத்திரத்தை தேய்ச்சா தான் எனக்கு சாப்பிட முடியும். நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வேலை என்னால் செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி கட்டை நீங்கள் எப்போ வாஷ் பண்ண எடுத்தாலும் உடனே சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா கட்டை பார்த்திங்கன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி வளைஞ்சி போன மாதிரி எதுவும் ஃபஸ்ட்டு உள்ளது எங்கள் மருமகா சமையல் பண்ணிவிட்டு எடுத்து இப்படி ஊற போடுவாங்க. மற்ற வேலை பார்ப்பாங்க பார்த்திங்களா, ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் வளைஞ்சி போயிடும். அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு இதை அப்படியே சோப் போட்டு ரொம்ப அழுக்கில் இருந்தாலும் தினம் சமையல் பண்ணுறது தினம் வாஷ் பண்ணிடுவோம். நான் வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் போட்டு மறந்துடாதீங்க. ஒரே பாத்திரம் கழுவியாச்சு. எனக்கு சாப்பிட்ட பின்னாடி எந்த வேலையும் விடாது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த அடப்பு வாங்கி போட்டனால ஒரு தூசி குப்பையும் போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த அடப்பு போடாதனால எல்லாம் இந்த ஓட்டை வழியாக போய் குப்பை போய்லாம் ஜாம் ஆகிடுது. ஜாம்னா அடப்பு ஏற்பட்டுட்டு பார்த்திங்களா, இப்போ 2 பட் தண்ணியை ஊற்றி விட்டா நான் படிச்சுன்னு ஆயிடுது. இப்போ நல்லா பெட்ரூம் கூட தூங்கி இருந்தால் இந்த பாத்திரத்தை கொண்டாந்து இப்படி எடுத்து வச்சு இந்த பாத்திரம் சவுண்டு கேட்டு வந்து நிற்கிறா பாருங்க செட்டு பொண்ணு. இப்போ 2 ரைஸ், சிக்கன் ரைஸ், 2 கரண்டி சிக்கன், 2 கரண்டி சிக்கன், 2 கரண்டி அவளோட பெரிகிரி. ஏன்னா இது மொத்தமாக கொடுக்குறதுக்கு வேலை அதிகம் பார்த்திங்களா, வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இப்படி நான் அவளுக்கு கொடுக்குறேன் சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற நேரம் வந்துட்டு. நல்லா காய்ச்சல் இருக்கனால நல்லா சாப்பிட முடியாது. நேற்று நைட்டில் சாப்பிட்டது பகலுக்குலாம் சாப்பிடல. இவ்வளோ போதும் போல். தேவைன்னா 2 எடுத்துக்கலாம். நல்லா காரசாரமாக புளிப்பாக வத்த குழம்பு, கொஞ்சம் பீன்ஸ் பொரியல் நிறைய எடுத்துக்கலாம். காய் நிறையா சாப்பிட்ணும். இது மாதிரி பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பீன்ஸ் பொரியல் உங்களுக்கு பீன்ஸ் பொரியல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது நேற்று வச்ச பாவக்காய் பொரியல். எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் 2 பசங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே சாப்பிட்றது முன்னாடி இதை விட்டுட்டு போனவங்க வச்சு ஒரு பிடி வச்சு பழக்கம் எனக்கு. இப்படி ஜன்னலுக்கு வெளியே வச்சுருவேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வத்தல் குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள். காய்ச்சலுக்கு அதுமா வாயெல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு உப்பு சொப்பு இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புளி